ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, அவங்களுக்காக நம்ம காஃபி போடணும் அப்படின்னா அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய பாலை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு சூடு பண்ணும்போது பால் பாத்திரத்தோட ஓரங்களில் காஞ்சி போகாது. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான காஃபி வேணும், கலருக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த காஃபிலேயோ இல்லை டீலேயோ இந்த மாதிரி நம்ம சுகருக்கு பதிலாக இந்த ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு காஃபியோ டீயோ நல்ல டார்க் கலரில் கிடைக்கும். நிறைய பேருக்கு டார்க்காக காஃபி டீ குடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரியே சுகர் பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் காஃபி டீ உதவாது. ஆனால் அவங்களுக்கு காஃபி டீயில் சுகருக்கு பதிலாக இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு கொடுக்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. கிச்சன் சிங்கில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதுக்கு நம்ம ஒரு சிரட்டையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி கூடவே கொஞ்சமாக வினிகரும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. வினிகர் சேர்க்கும்போது கொஞ்சமாக பொங்கி வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நம்ம சிங்கில் ஊற்றி விட்டுடுங்க. சில சமயங்களில் நம்ம வீட்டு சிங்கை என்ன தான் நம்ம நல்லா கழுவி காய வச்சுருந்தாலும் அதுலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு காரணம் நம்ம நான்வெஜ் கழுவும்போதோ இல்லை பாத்திரம் கழுவும்போதோ சில உணவுப் பொருட்கள் அதில் அடைச்சிட்ருக்கும்போது அது கெட்டு போய் ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கு நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய இந்த சொல்யூஷனை நைட்டு வேலையில் சாமான் கழுவி முடித்த பிறகு சிங்கில் இதை ஊற்றி விட்டுடுங்க. அந்த சிங்கோட ஹோல்ஸ் பகுதியை மூடுறதுக்கு நம்ம இதே சிரட்டையை மூடி விட்டுடலாம், இல்லைன்னா ஏதாவது மூடி வச்சு கூட நம்ம மூடி விட்டுடலாம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு சின்ன சின்ன கரப்பாம்பூச்சி பூரா இதெல்லாம் மேலே தங்கிடும். நம்ம இந்த மாதிரி இந்த லிக்விடை சேர்த்து போடும்போது சிங்குக்குள்ளேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லோ இல்லை பூரா கரப்பாம்பூச்சி இதெல்லாமும் மேலே வராமல் அந்த தண்ணியிலையே அடிச்சிட்டு போயிடும். காலையில் நான் கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம ஊற்றி இருக்கக்கூடிய மஞ்சள் கரை கூட அந்த சிங்கில் பிடிக்காது. ஏன்னா நம்ம கழுவும்போது கொஞ்சமாக லிக்விட் மட்டும் சேர்த்து கழுவி விட்டுட்டோம்னா அந்த சிங்கில் எந்த ஒரு மஞ்சள் கரையும் இருக்காது. சிங்குக்குள்ளேருந்து எந்தவித பூச்சியோ கரப்பாம்பூச்சி பூரா எதுவுமே மேலவும் வராது. பேக்கிங் சோடா வினிகர்ன்றதுனால நம்மளுக்கு அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம மாவு அரைச்ச உடனேவே அந்த மாவு புளிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஆகும். குறிப்பாக மழை காலத்துலலாம் மாவு புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு இந்த டிப்ஸு உதவும். நம்ம மாவு அரைச்ச உடனே அதில் பச்சை மிளகாய் இல்லைனா காஞ்ச மிளகாவை போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 4 மணி நேரத்துலேயே, அதாவது 6 மணி நேரம் புளிக்க வேண்டிய மாவு 4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த டிப்ஸு காலை வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம புது பாத்திரம் ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாத்திரத்தை அடுப்பு மேலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு லைட்டாக எடுத்தோம்னாலே அந்த ஸ்டிக்கர் கத்தியால் இல்லைன்னா ஸ்பூனால் வச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நம்ம லிக்விட் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சு. இந்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம் வாங்க. குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வரக்கூடிய இந்த கிரேப்ஸை அப்படியே எடுத்து கொடுக்காம அதை நம்ம கொஞ்சம் கழுவிட்டு கொடுக்கணும். அது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே அது மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக வெள்ளை வெள்ளையாகவும் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கிரேப்ஸை வாங்கி அதை பேக் பண்ணி அனுப்பும்போது அதை பதப்படுத்துறதுக்காக அது மேலே மருந்துகள்லாம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள்லேருந்து நம்ம எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த கிரேப்ஸை அப்படியே எடுத்து சாப்பிடாம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொடுங்க. அதுவும் எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம இந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் கல்லுப்பு இல்லைனா வினிகர் ஊற்றிக்கோங்க.
வினிகர் இருந்தால் வினிகர் ஊற்றிக்கோங்க, இல்லைனா கல்லுப்பு போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சளும் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக். அதில் எந்த வித கிருமிகளோ இல்லை எந்த ரசாயனத்தோட தன்மையோ வீரியமோ அடக்கக்கூடியது இந்த மஞ்சத்தூள். அதனால் இதை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அந்த கிரேப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து கொடுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கும் சரி, யாராவது உடம்பு சரியில்லாதவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம எந்த ஒரு அலர்ஜியும் ஆகாமல் கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காவை வாங்கிட்டு வந்த உடனேவே ஒன்று செவுத்தை ஒட்டி இந்த மாதிரி நிறுத்தி வச்சுருங்க. அப்படி அதை நிறுத்துகிற இடம் இல்லை, நிறுத்த முடியல அப்படின்னா அதுங்கீழே ஏதாவது ஒரு கப்பு மாதிரி வச்சு அது மேலே வச்சு நிறுத்தி விட்டுடுங்க. அதே மாதிரி தேங்காவை உடச்ச உடனேவே இந்த மாதிரி 3 கன்று இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை முதல்ல கட் பண்ணி யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அழுகல் தன்மை அந்த பக்கத்துலேருந்து தான் வர ஆரம்பிக்கும். அதனால் முதல்ல அதை வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடணும். மீதி இருக்கிற தேங்காவை வந்து நம்ம கட் பண்ணி ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் சரி, இல்லைனா இதே தேங்காய் ஓட்லேயே நம்ம அதை வச்சு மேலே ஏதாவது ஒரு மூடி போட முடிஞ்சால் மூடி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கவர் இருந்தால் கவர் போட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. என்கிட்ட இந்த சிலிக்கான் மூடி மாதிரி வாங்கியிருந்தேன். அதை தான் நான் இந்த தேங்காய் மேலே போட்டு மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஒரு கவர் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது அதில் என்ன இருக்குதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டில் புளி சீப்பாக வைக்கும்போதோ இல்லை புளி வாங்கிட்டு வரும்போதோ அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் தனித்தனியாக நம்ம சமையலுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அப்பப்போ எடுப்போமோ அந்த அளவுக்கு மட்டும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு செராமிக் ஜாடிலேயோ இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ நம்ம போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஒரு விதமான பூச்சிகள் பறக்கும். அந்த மாதிரி பறக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி அந்த ஜாடியில் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக உப்பு, கல் உப்பு தான் போடணும். கல் உப்புகளை போட்டு வைக்கும்போது அந்த பூச்சி வந்து பறக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காஞ்ச மிளகாவோட உள்ளர இருக்கிற அந்த விதைகளை மட்டும் எடுத்து அந்த புளி மேலே போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே கூட அந்த காஞ்ச மிளகாவை மேலே போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கிறதுனால அந்த புளியில் இருக்கிற அந்த கொட்டையிலேருந்து தான் வரும் அந்த பூச்சின்றது. புளியை நம்ம வாங்கிட்டு வந்தோடனே அதை எடுத்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அதில் ஏதாவது கொட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது இந்த விதைகளை மட்டும் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணலாம். இல்லை அப்படியே கூட ஒரு 2-3 மிளகாவை இதில் போட்டு வைங்க. வாங்க நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான டிப்ஸ் பார்க்கலாம். வெயிலால் முகம் பொலிவிழுந்து இருக்குதுங்களா, டக்குன்னு ஒரு பியூட்டி பார்லருக்கு போக முடியாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சே நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் பண்ணலாம். அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதி உருளைக்கிழங்கு, பாதி பீட்ரூட்டு, ஒரு பாதி தக்காளி, இது 3 இருந்தாலே போதும். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இதை சீவினதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா அப்படியே நம்ம கைகளாலேயே நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டாலும் சரி, அந்த அளவுக்கு சாறு இருந்தால் போதும். ஒரு பாதி உருளைக்கிழங்கு பாதி பீட்ரூட் இருந்தாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் இதை துருவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட்டையும் உருளைக்கிழங்கையும் ஒரு பவுலில் அதனுடைய சாறை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு அடித்து அந்த சாறை புழிஞ்சு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த 2 சாறையும் எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம வச்சுருக்கக்கூடிய தக்காளியையும் அதனுடைய விதைகள் இல்லாமல் சாறை மட்டும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து சாறு நல்லாவே வந்துடும். அதில் விதைகள் வந்து இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ நான் புழியதில் கொஞ்சமாக விதைகள் விழுந்துருச்சு, இருந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக காஃபி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த காஃபி தூள் தான் இல்லை, எந்த காஃபி தூள் இருந்தாலும் ஓகே தான்.
ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி க்ரீமி பதத்தில் வரும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவளையம், வெயிலால் வரக்கூடிய நிறமாற்றம், இது எல்லாமே ரொம்பவே க்யூர் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு. நம்ம முகத்துக்கு டக்குன்னு ஒரு ஃபேஸ் பேக் போடணுன்னா அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.